ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கதைய பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லாத போயிட்டு. இத பார்த்து அப்படியே மீனா வந்து அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆறாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அண்ணாமலை வந்து பார்த்துட்டு அவங்க மாமனார் வந்து மீனா மீனான்னு கூப்பிடுறாங்க. அப்போ கரெக்ட்டா பார்த்தா விஜயம்மா அந்த டைம்ல வீட்ல இல்ல. அவங்களும் வெளிய கிளம்பிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட் கூட எங்கேயோ வெளிய கிளம்பிட்டாங்க. உடனே மீனா மீனான்னு கூப்பிடும்போது, மீனா பதறி அடிச்சுன்னு வரும்போது பார்த்தா, இவருக்கு உடம்பு சரியில்ல. மீனாக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாத டக்குன்னு உடனே இருங்க மாமா நான் போயிட்டு ஒரு ஆட்டோ புடிச்சுன்னு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு டப் டப்ன்னு ஓடி போய் ஒரு ஆட்டோ புடிச்சுன்னு வராங்க. அப்போ அதுக்கடுத்து டக்குன்னு அவர் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்றாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணா முத்துவும் ஃபோன் எடுக்கல. விஜயாக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. விஜயா வேணும்னே ஃபோன பார்த்துட்டோம். எதுக்கு இப்ப ஃபோன்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாட்டா ஃபோன கட் பண்ணி விட்டுறாங்க. மீனாவும் முத்துக்கு கால் பண்ணினே இருக்காங்க. அதுக்கடுத்து மீனா என்ன பண்றாங்க, அவசர அவசரமா ஆட்டோல ஏத்திட்டு உடனே வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. அப்போ உடனே வந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே அப்படியே ரொம்ப ஷாக் ஆன மாதிரி ஹாஸ்பிட்டல்லயே பார்க்குறாங்க. மீனா ரொம்ப பயங்கரமா அழுகுறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணினே இருக்காங்க. முத்துவும் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. விஜய்க்கு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிறாங்க. விஜயும் வேணுமே கட் பண்ணி விட்டுனே இருக்காங்க. சரி என்ன பண்ணணும்னு தெரியாது டக்குன்னு மீனாவோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி டேய் இங்க ஒரு நிமிஷம் வாடா டக்குன்னு சீக்கிரமா வா. அவர் போனோனே இந்த நகை வளையல குடுத்துட்டு உடனே போயிட்டு இதை வச்சு எனக்கு காசு எடுத்துன்னு வா. அவன் தம்பி வந்து திட்டுறாங்க. "நீ என்னக்கா இப்படி பண்ற? அதெல்லாம் தேவையில்ல. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் நகைய வச்சு குடுத்துனே இருக்க அப்படின்னு சொன்னோனே, பின்ன என்னடா பண்ண சொல்ற? அவரும் ஃபோன் எடுக்க மாட்றாரு. அத்தையும் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னோனே, இல்லக்கா நான் காசு ரெடி பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு ரெடி பண்ணி குடுத்தாரு. அதுக்கு அடுத்தது முத்துக்கும் ஒரு வழியா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டோனே அதுக்கு அடுத்து டாக்டருக்கு வந்து என்னம்மா ஆச்சு? இவ்ளோ சீரியஸா பார்த்துக்க மாட்டீங்களா? ஏற்கனவே வந்து ஹார்ட் பேஷண்ட்ன்னு சொல்றீங்க. இப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ புடிச்சு திட்டுறாங்க. இல்ல யாரோ வந்து வீட்ல வந்து கொசு மருந்து வச்சாங்க. அதுக்கு தான் வந்து அந்த புகை இந்த வாசனை வந்து அவர் இன்ஹேல் பண்ணிட்டோனே அவருக்கு வந்து இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னபோது டாக்டர் புடிச்சு திட்டுறாங்க. மீனா அப்படியே பயங்கரமா அழுகுறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணா முத்து கடைசியா ஃபோனு யாரோ இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. அப்போ முத்துவும் அவசர அவசரமா ஓடி வராரு. விஜயாக்கும் விஷயம் தெரிஞ்சுது. தெரிஞ்சுட்டு விஜயா வந்து பயங்கரமா மீனாவ புடிச்சு அடிக்கிறாங்க. இந்த மாரி "ஏன் இப்படி பண்ண? என்னத்துக்கு உங்க வீட்லலாம் கொசு இல்லையான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு உங்க வீட்லலாம் கொசுவே கிடையாதா? ஏன் இப்படி வச்சு பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லாத அமைதியா இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கடைசி மருமக தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மீனா ஸ்டார்ட்டிங்ல யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா எதுக்கு சொல்லி அவங்க கிட்ட மனஸ்தாபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாத அமைதியா இருக்கு. மீனாவோட அண்ணனும் வந்துடுறாங்க. ரோகிணியும் வந்துடுறாங்க கிளம்பிட்டு. கட்சில ரோகிணி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மீனா என்ன உங்களுக்கு அறிவே இல்லையா? இப்பதான் மாமாக்கு வந்து உடம்பு சரியாதாச்சு. இப்போ என்ன படிச்சிருந்தா தானே படிக்காதனால நீங்க உங்களுக்கு என்ன பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேவலப்படுத்துறாங்க. மீனாவும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஏதோ சொல்ல வராங்க. அப்ப கூட உங்க பேச்சு கேட்காத விஜயாவும் பயங்கரமா திட்டுறாங்க. அதே ரோகிணியை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க மீனா. மீனாக்கு ரொம்ப கோவம் வந்து எல்லாரும் அமைதியா இருங்க. எதுக்கு எப்ப பார்த்தாலும் திட்டினீங்க. என்ன திட்டினா போதுமே நீங்க உடனே கிளம்பி வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து சத்தமா பேசுறாங்க. அப்ப அவங்க மாமியார் அப்படியே அமைதியாயிறாங்க. நான் கண்டிப்பா வந்து கொசு மருந்து அடிக்கல. சுத்தி தான் கொசு மருந்துச்சு. அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சுத்திக்கிட்ட அவ்வளவு கத்துனேன் போராடினேன். இந்த மாதிரி அடிக்கான்னு சொல்லி சுத்தி என் பேச்சு கேட்காத அப்படியே கொசு மருந்து நிறைய அடிச்சு விட்டுட்டு அப்ப உடனே வந்து மாமா வந்தாரு. வந்தோடனே அவரும் வந்து இந்த வாசனையை அப்படியே ஸ்மெல் பண்ணோடனே இன்னேல் ஆயிட்டோன்னே உடனே அவருக்கும் வந்து ஒரு மூச்சு திணற மாதிரி ஆயிடுச்சு. அவர் அப்படியே பெட்ல அப்படியே வந்து ஹால்லயே அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுல. நானும் என்ன பண்ண தெரியாத போராடி தனியா வீட்ல எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுங்க. யாருமே ஃபோன்